ஈவேராவுக்கும் இஸ்லாத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் சம்பந்தம் இல்லையா? அந்த மக்களுக்கான விடிவுல அந்த மக்களுக்கான இதில் நிறைய விஷயங்கள் பெரியார் பேசியிருக்கிறார், செய்திருக்கிறாருன்னு சொல்றாங்க. என்னங்கப்பா செய்திருக்கிறாங்க? நாங்கள் திரும்ப அதை தான் கேட்குறோம். இப்போ அந்த சில இஸ்லாமிய பேர்தாங்கிகள் கிட்ட திரும்ப நான் கேட்கக்கூடிய கேள்வி, ஈவேரா இஸ்லாமிய சமுதாயத்துக்காக என்ன செய்தார்? பெரிய இஸ்லாமிய தலைவர்கள் அப்படியா? இல்லை, தொப்பியை மாட்டிக்கிட்டு தாடியை வச்சுக்கிட்டு அறிவாலயத்து வாசல்ல கோபாலபுரத்து கோமாளிகளாக, அறிவாலயத்தின் அடிமைகளாக, அறிவாலயத்து கக்கூசு கழுவுறவங்களாக இருக்கிறாங்க. இப்போ சமூக வலைதளங்கள்ல முஸ்லிமான பெண்கள் அதிகமாக முட்டு கொடுத்து பேசுகிறாங்க. பூரவாசனை ஹிஜாப போட்டுக்கிட்டு அவரோட ரவுடி பிள்ளைகள் மாதிரி பேசுது. அங்க கீழே கை தட்டுறான். அவர் என்னென்ன பேசுறாரு, இத அவர் பேசினாரு, மகிழ்ச்சி. சரி, இது எப்படி அனுமதிக்கிறாங்க? அவர் அது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அது ஏத்தாப்புல உட்கார்ந்து கேக்குறவங்களுக்கு தான் தெரியும். இப்ப இல்ல திக ஐயா சுபதரபாண்டியன் அவர்கள் மூத்த தலைவர், அவங்க கிட்ட கொள்கை இருக்கா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க. உதாரணமா எங்க அண்ணன் திருமாவளவனே என்ன நிலைமையில வச்சிருக்காங்க? உங்களால ஒரு துணை முதல்வர் பதவியை கொடுக்க முடியுமா? திராவிடம் என்பது நீங்க நினைச்சா அப்படி தூக்கி போட்டு போறதுக்கு அது ஒடுக்கப்பட்ட மக்கள், அதனுடைய தலைவர் பிரதிநிதியாக இருந்த அயோத்திதாச பண்டிதர், ரட்டமலை சீனிவாசனும் அந்த பெயரை உருவாக்கி அதன் பேர்ல கட்சியை நடத்தி அமைப்பை நடத்தி அப்படி வந்துதான் இது வந்திருக்குது. அப்பா திமுகவுடைய ஒரு பேனர் இருக்குல்லப்பா, அண்ணா படம் இருக்குப்பா, கருணாநிதி படம் இருக்குப்பா, ஸ்டாலின் ஐயா படம் இருக்குப்பா, உதயநிதி ஐயா படம் இருக்குப்பா, இன்பநிதி துன்பநிதி துயர்நிதி கூட இருக்குதுப்பா. எங்கப்பா ரெட்டமலை சீனிவாசன் அப்பா படம்? எங்கப்பா அயோத்திதாச பண்டிதர் படம்? தமிழ் தேசியம் இவங்களெல்லாம் வச்சு முன்னேறி போயிட்டு இருக்குதே. என் தமிழ் பிள்ளைகளுக்கெல்லாம் எங்கள் அண்ணன் சீமான் இவங்களை அடையாளம் காமிக்கிறாங்களே, நமக்கு ஒரு தாத்தா இருக்கிறான்டா, இவங்கெல்லாம் நம்ம இனத்தின் பெரியாரான்னு அம்பலப்படுத்துறாரேன்னு பயமா இருக்கா? வெடவெடுத்து போகுதா? பயமா இருக்கா குமார்? திமுக இஸ்லாமிய சமூகத்துக்கு எதுவுமே செய்யலையா? சீமான் என்ன செய்திருக்கிறார், என்ன செய்ய போறாரு? மற்ற அரசியல் கட்சிகள் மாதிரி, மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் மாதிரி இந்த ரம்ஜான் நாளில் வந்து தொப்பி போட்டுட்டு கோப்பையில் நோம்பு கஞ்சி வாங்கி குடிக்கிற அரசியல் கட்சி தலைவர் இல்லை அண்ணன் சீமான். இங்க உணவு திருவிழா நடத்துறவங்க இந்த பக்கம் இது வந்து நடத்துறது துணிவு இல்லாம விட்டாங்க. துணிவு இல்ல, 4.5 ஆண்டு காலமாக மோடிக்கு சேவை செய்வதற்காக நடத்தினா மோடி கோச்சுக்குவாரே டாடி. ராவண பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவண நலவிருந்திற்கு வணக்கம். மகள் தாரிகா சல்மான் ராணிப்பேட்டை தொகுதி சட்டமன்ற வேட்பாளர், நாம் தமிழர் கட்சியினுடைய இளைஞர் பாசனுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர், ஏற்கனவே பரிச்சயமான மகள் தான். மீண்டும் இந்த வாரம் வந்திருக்கிறாங்க. என்ன பேச போறோன்றது பார்க்கலாம். வணக்கம்மா. வணக்கங்கப்பா, நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். கடந்த முறை நீங்கள் சரவெடியா கொளுத்தி போட்டுட்டு போனது சமூக வலைத்தளங்களில் மிக பெரும் பேசுபொருளாக ஆனது. சரி, எந்த இடத்துலையும் வந்து ஒரு சின்ன இம்மி கூட நாகரிகம் தவறாத ஒரு பேச்சு, அதை வந்து எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. சரிங்கப்பா, கருத்தை தான் எடுத்து வெடிக்க வச்சுட்டு போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை ஒட்டி பார்க்கும்போது நிறைய தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு அந்த தாக்குதல் நிறைய நானும் கவனித்தேன். அது எப்படி நீங்கள் எடுத்துக்கிறீங்க, எதிர்கொள்கிறீங்க? அங்கேருந்தே போகலாம். அவசியம்ப்பா. நான் வந்து ஈவேரா அவர்களை பற்றி விமர்சனம் வச்சோம். அவர் செஞ்சது, அவர் பேசினது, இதெல்லாம் தரவுகள் அடிப்படையில் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நாங்கள் எல்லாருமே தரவுகளின் அடிப்படையில் எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் சொல்கிறோம். அதுக்கு நீ எதிர்கருத்து கொடுக்க வேண்டியதான், முடிஞ்சிருச்சு. இப்போ நான் என்ன கேட்குறேன், அதுக்கான கருத்து கொடுக்க வேண்டியவங்க, எதிர்கருத்து கொடுக்க வேண்டியவங்க யார்? திக, திராவிட கட்சிகள், திமுக, இவங்கெல்லாம் தான் எனக்கு கருத்து கொடுக்கணும் இல்லையா? இப்ப சம்மந்தமே இல்லாம இந்த இஸ்லாமியர்களுக்கு, சில இஸ்லாமிய பெயர்தாங்கிகளுக்கு, எல்லா இஸ்லாமியர்களும் கிடையாது, சில இஸ்லாமிய பெயர்தாங்கிகளுக்கு ஏன் வலிக்குது, ஏன் கஷ்டமா இருக்கு? அவங்க ஏன் கடந்து துள்ளுன்னு சொல்றாங்க? இப்ப நாங்க மூலின்னு சொன்னா நீ ஏன் மூக்க தொட்டு பாக்குற? உனக்கு என்ன சம்பந்தம்? ஈவேராவுக்கும் இஸ்லாத்துக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இல்லையா? அந்த மக்களுக்கான விடிவுல அந்த மக்களுக்கான இதில் நிறைய விஷயங்கள் பெரியார் பேசியிருக்கிறார், செய்திருக்கிறாருன்னு சொல்றாங்க. என்னங்கப்பா செய்திருக்கிறாங்க? நாங்க திரும்ப அதை தான் கேட்கிறோம். இப்ப அந்த சில இஸ்லாமிய பேர்தாங்கிகள் கிட்ட திரும்ப நான் கேட்கக்கூடிய கேள்வி, ஈவேரா இஸ்லாமிய சமுதாயத்துக்காக என்ன செய்தார்? இப்ப 1947 வரைக்கும் ஈவேரா அவர்களுடைய நிலைப்பாடு இஸ்லாமியர்களுக்கு ஆதரவா இருந்துச்சு. இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு பிறகு தட்டால்னு அப்படியே இஸ்லாமியர்களுக்கு எதிராக திரும்பி பார்ப்பனியத்தை எதிர்ப்பதாக நினைத்து கொண்டு இஸ்லாமியர்கள் நாம வந்து ஆதரவு தெரிவிச்சுட்டு வந்தோம். அது இன்னைக்கு பேரிடியா மாறி இருக்கு. அதுவே நமக்கு பெரிய தலைவலியா மாறி இருக்கு. இது எப்படி இருக்கு அப்படின்னா, சாணியில கால் வைக்கிறதுக்கு பயந்துக்கிட்டு மனித மலத்தில் கால் வைக்கிறதுக்கு சமமானதாக ஆயிடுச்சுன்னு சொல்லலையா ஈவேரா? இப்படிலாம் அவர் பேசியிருக்கிறாருங்கிறத நாங்கள் மேடையில் சொல்கிறோம், நாங்கள் விமர்சனமாக வைக்கிறோம் அப்படின்னா நீங்கள் எதிர்கருத்து கொடுக்கணும். தனி மனித தாக்குதல், அதுவும் சில இஸ்லாமிய பேர்தாங்கிகளை வச்சு தனி மனித தாக்குதல் செய்கிறது எப்படி சரியானதாக இருக்கும்? அது தவறான ஒரு முன்னுதாரணம் இல்லையா? அப்போ ஈவேரா எனக்கு வந்து இஸ்லாமிய கட்சிகள் வேணா பெரிய ஆளாக இருக்கலாம், ஆனால் நாம் தமிழர் பிள்ளைகளுக்கு, எங்களுக்கு ஈவேரா தான், எங்களுக்கு பெரியார் இல்லை.
எங்களுக்கு தந்தை இல்லை. அப்ப யாருக்கு தந்தையோ அவங்க என் பேருக்கு முன்னாடி இனிஷியலா போட்டுக்கிட்டோம், ஈவே ஆர்னு போடட்டும், ரான்னு போட்டுக்கிட்டோம், ராமசாமின்னு போட்டுக்கிட்டோம். நாங்க எங்களை நீங்க கட்டாயப்படுத்த முடியாது இல்ல. இப்ப நாங்க அதைத்தானே சொல்றோம். இப்ப பேசுறவங்க எல்லாம் யாருப்பா நினைக்கிறீங்க? எல்லாருமே இஸ்லாமியர்கள், அவங்க எல்லாம் பெரிய இஸ்லாமிய மத குருக்கள், பெரிய இஸ்லாமிய தலைவர்கள் அப்படியா? இல்ல. தொப்பிய மாட்டிக்கிட்டு தாடியை வச்சுக்கிட்டு அறிவாலயத்து வாசல்ல கோபாலபுரத்து கோமாளிகளாக, அறிவாலயத்தின் அடிமைகளாக, அறிவாலயத்து கக்கூசு கழுவுறவங்களாக இருக்கிறாங்க. அவ்வளவுதான். இல்ல இப்படி சொல்லக்கூடாது. இதை நான் எப்படி பாக்குறேன்னா, இஸ்லாமிய சமூகம் குறிப்பா இந்துத்துவா அப்படின்ற ஒரு அரசியல் நாடு முழுக்க என்ன பண்ணுதுன்னு தெரியும். பாஜக உள்ள வந்துடும், புரியுதுல? நீங்க அதை பார்க்கணும். பாஜக இல்லம்மா, நான் சீரியஸாவே கேள்வி கேட்கிறேன். பாஜக உள்ள வந்துருச்சுன்னா இஸ்லாமிய மக்களுக்கு மிக பெரும் பாதிப்பு இருக்கு. தடுப்பு அரணாக இருப்பது திமுக, திராவிட கழகம், அந்த இயக்கங்கள் தான். அதனாலதான் நீங்க இன்னைக்கு அந்த சமூகம் இப்படி எல்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது சீமான் உங்களை போன்ற சிறு பிள்ளைகளை அதுவும் எனக்கு அது தெரியல, நான் பார்த்தா அவரை கேட்கலான்னு இருக்கிறேன். சீமான் அவர்களையும் மோகன் பகவத் உட்காந்துட்டு இருக்கிற அந்த நிகழ்ச்சியில உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பேச வைக்கிறாரு, RSS சங்கியாக மாறி பேச வைக்கிறான்ற அந்த விமர்சனத்தை எப்படி பாக்குறீங்க? முதல்ல மோகன் பகவத் எங்க வந்திருந்தார்? மோகன் பகவத் வந்திருந்தாரா? அப்ப நீங்க தெரியல, எனக்கு தெரியல. விஜில் அமைப்புல நடந்த அந்த பாரதியார் நிகழ்ச்சிக்கு மோகன் பகவத் வந்திருக்கிறார். நான் பார்த்த வரைக்கும் மோகன் பகவத் RSS உடைய தேசிய தலைவர். அவர் தான் RSS உடைய தலைவராக இருக்கிறார். அவர் தமிழ்நாட்டுக்கு வந்தாரா? இப்ப உட்காந்து சீமானனோட பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாரா? இதை யாரோ ஒருத்தவங்க போற போக்குல, ஒரு குடி போதையில இருக்கிறவங்க, ஒரு மனநல சரியில்லாதவங்க ஏதோ ஒண்ணு போற போக்குல உளர்னாங்கன்னா பரவாயில்ல. ஜும்மாவிலப்பா, வெள்ளிக்கிழமை ஜும்மாவில் பயான் நடக்குது. எங்க? பள்ளிவாசல்ல பயான் நடக்குது. அதுல மிம்பர்னு சொல்லுவோம், ஒரு படி மேல ஏறி நின்று இஸ்லாமிய தலைவர் பேசுவாங்க. அது ஒரு ரொம்ப முக்கியமான உரை. ஏன்னா வாரத்துல ஒரு நாள் அப்படிங்கிறதுனால ரொம்ப முக்கியமான ஒரு உரையாக இருக்கும். அதிக அளவுல இஸ்லாமியர்கள் வருவாங்க. அப்போ பள்ளிவாசல்ல ஜும்மா உரையில ஒருத்தர் ஏறி நின்று பேசுறாரு. கண்ட மேனிக்கு, சகட்டு மேனிக்கு இஸ்லாமிய பெண் பிள்ளைகளை கேவலமா சித்தரிக்கிறார். நாம் தமிழர் கட்சியில இருக்கிறாங்க, சீமான் அவங்கள வழி கெடுக்கிறாரு, அவளுங்க இவளுங்க அப்படின்னு ரொம்ப தரம் தாழ்ந்து விமர்சிக்கிறாரு. அதுல அவர் பேசாத வார்த்தையே இல்லைன்னு சொல்லலாம், அவ்வளவு கேவலமா விமர்சிக்கிறாரு. அதோட காணொலிலாம் உங்களுக்கு காட்டுறேங்கப்பா. அப்ப அவர் சொல்றாரு கடைசியா, மோகன் பகவத் வந்திருக்கக்கூடிய அந்த கூட்டத்துல சீமான் அவர்கள் இந்த மாதிரி இஸ்லாமிய பெண் பிள்ளைகளை கூட்டு போய் உட்கார வைக்கிறாரு, அதை யார் கேட்கறது அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. மோகன் பகவத் முதல்ல எங்க வந்திருந்தாரு? மோகன் பகவத் வர்ற கூட்டத்துல எங்களுக்கு என்ன வேலை? மோகன் பகவத் வர்ற கூட்டத்துல முதல்ல அண்ணன் சீமானுக்கு என்ன வேலை இருக்குதா இல்லையா? நான் என்ன கேட்கிறேன், மோகன் பகவத் வந்தாருங்க, உங்களுடைய பூத கண்ணாடி கண்ணுக்கு தெரிஞ்சு போச்சு. மோகன் பகவத் பக்கத்துல உட்கார்ந்து இந்த இஸ்லாமிய பெண் பிள்ளைகளையும் சீமானையும் நீங்க பாத்தீங்கல்ல, இந்த பக்கத்துல உங்க பொண்டாடி உட்கார்ந்து இருந்துச்சு அப்படின்னு நான் சொன்னேன்னா அது எவ்வளவு தரம் தாழ்ந்து விமர்சனமா இருக்கும், அது எவ்வளவு கேவலமா இருக்கும் அப்படி நான் சொல்ல முடியுமா? நான் சொல்லிடுவேனா? அப்படி வளர்ப்பு நல்ல வளர்ப்பு, நான் நிச்சயமாக அப்படி பேச மாட்டேன். இதே மாதிரி வாய் கொடுத்தாங்க யார்கிட்ட? ஐயா பழனி பாபா கிட்ட. அந்த காலத்துல பிஜே அவர்கள் இதே மாதிரி வாய் கொடுத்தார், ரொம்ப வாய் கொழுப்பா பேசிவிட்டார். பழனி பாபா ஒரு பெண்ணை எடுத்துட்டு ஓடிவிட்டாரு அப்படின்னு சொன்னார். பழனி பாபாவுக்கு சரியான கோவம் வந்துருச்சு. உடனே பழனி பாபா மேடையில சொல்றாரு, ஆமாடா எடுத்துட்டு ஓடினேன், அது ஓம் பொண்டாட்டி தான். தேவையில்லாம தரம் தாழ்ந்து விமர்சனம் செய்யறது. இஸ்லாமியர்கள் வெளியே வரக்கூடாது, குறிப்பா இஸ்லாமிய பெண் பிள்ளைகள் வெளியில வரக்கூடாது அப்படின்னா அது எந்த விதமான ஒரு முட்டாள்தனம்? இஸ்லாத்துக்கும் திமுகவுக்கும், இஸ்லாத்துக்கும் தீகாவுக்கும், இஸ்லாத்துக்கும் பெரியாருக்கும், இஸ்லாத்துக்கும் கருணாநிதிக்கும், ஸ்டாலினுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கக்கூடிய உரிமை எல்லாமே ஒரு வழியில பாத்தீங்கன்னா அண்ணல் நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால கிடைச்சது. அவர்களால கிடைச்சதுதான் எங்களுக்கு இந்த இறுதி மார்க்கமே. இஸ்லாமை இன்றைய தினத்தில் நாங்கள் பூர்த்தி செய்யப்படுகிறோம் அப்படின்னு சொல்லி ரசூல்லாவுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு அந்த வஹி, அந்த இறை வசனம். அப்ப ரசூல்லா மூலமாகத்தான் இஸ்லாம் முழுமை அடையப்பட்டிருக்கு. சம்பந்தம் இல்லாம யார் யாரையோ தலைவர், எங்களுடைய ஃபோர் ஃபாதருங்கிறாருங்க. அவர் சொல்றாருப்பா அந்த பயான்ல ஃபோர் ஃபாதர் அப்படிங்கிறாரு. அவர் பேசுறது கேளுங்களேன். சமூக வலைதளங்கள்ல முஸ்லிமான பெண்கள் அதிகமாக முட்டு கொடுத்து பேசுகிறாங்க. என்ன கலாச்சாரம்? தமிழ் கலாச்சாரம். ஏன் நாசமாய் போகிறீர்கள்? உங்களுக்கு அருமை கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? ஹிஜாப போட்டுக்கிட்டு அவள் ரவுடி பிள்ளைகள் மாதிரி பேசுது. அங்க கீழே கை தட்டுறான். ஈவேரா வெங்காயம் பொம்பளை பிள்ளைகள் பேசுது பாருங்க, முஸ்லீம் பிள்ளைகள். ஈரோட்டு வெங்காயம் எல்லாம் உங்களுக்கு தேவையா? நீ மூமினான பெண் ஹிஜாப் போட்டிருக்க, பாத்திமா, பர்கானா, தாரிகா, பூரிகா, லடிக்கா, லடிக்கின்னு பேர்லாம் வச்சிருக்கீங்க. நீங்க போய் உங்களுக்கு என்ன சீமானுக்கு முட்டு, பாப்பனுக்கு முட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் உனக்கு என்ன? பார்ப்பனுக்கு ஏன் முட்டு கொடுக்கீங்க? அவன் டக்குன்னு வார்த்தையை விட்டுருவான். ஏன் இந்த துருக்கச்சி இப்படி பேசுறாமா? அட கரும பிடிச்ச சைத்தான் பிள்ளைகளா, சைத்தான் பிள்ளைகளா, சைத்தான் பிள்ளைகளா, அட வெறுவா கட்ட பிள்ளைகளா, சவத்த மூஞ்ச களி மண்டையில் டோப்பா கலெக்ட நாய் கூட மதிக்காது லூசு பிள்ளைகள். என்னடா இருக்கும், என்னடா இருக்கும் அடியே, என்ன வராளு? கேமரா மைக்கும் கிடைச்சிட்டுனா முஸ்லீம் பெண்களுக்கு கண்ட்ரோலே கிடையாது. மோகன் பகவத் வந்திருக்கிறாரு, RSS தலைவர் மோகன் பகவத் வந்திருக்கிற கூட்டத்துல முஸ்லீம் பிள்ளைகளை உட்கார்ந்துருக்கு.
அவர் என்னென்ன பேசுறாரு, இத அவர் பேசினாரு, மகிழ்ச்சி. சரி, இது எப்படி அனுமதிக்கிறாங்க அந்த அவர் இடத்துல வந்து பேச? அது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அது ஏத்தாப்புல உட்கார்ந்து கேக்குறவங்களுக்கு தான் தெரியும். இப்படி பேசுறத ஒரு பள்ளிவாசலுக்குள்ள அப்படி பேசுறீங்களே பெண்களை தரம் ஏன்னு தாழ்ந்து கேள்வி பேசுறது. கேட்கல. ஏன்னா ம். முதல் நாள் வெள்ளிக்கிழமை அவர் இப்படி பேசுறாருப்பா. ம். நான் இந்த முழு காணொலியை பார்த்துட்டேன். ம். மறுநாள் அவர் பக்கத்தை போய் பாக்குறேன், ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. ம். என்ன கூட்டணியில சேர்த்துக்கங்க, ம். எஸ்டிபியையும் மாமகவையும் கூட்டணியில சேர்த்துக்கங்க, அப்புறம் தான் இவருக்கு ஏதாவது கிடைக்குங்கிறதுனால ம். கூட்டணியில சேர்த்துக்கங்க லெட்டர் எழுதுறாரு. அப்படின்னா அவர் மாமாக்கான்னு ஒரு கட்சி நடத்துறாரு. அந்த கட்சிக்குன்னு உள்ள ஒரு பள்ளிவாசல், ஒரு மஜ்லிஸ், அங்கெல்லாம் அந்த பக்கம்லாம் ஒரு பள்ளிவாசலுக்கு ஒரு மஜ்லிஸ், ஊருக்கு ஒரு மஜ்லிஸ் வச்சிருப்பாங்க. அவங்களுக்குன்னு உள்ள ஒரு மஜ்லிஸ்ல அவருக்கு மைக் கிடைச்சிருக்குங்கிறதுனால, அவர் ஒரு கட்சி தலைவருங்கிறதுனால அவர் ஒரு கட்சி தலைவராகவே பேசிக்கிட்டு இருக்காரு பள்ளிவாசலுக்குள்ள. அப்ப இவங்க எல்லாம் ஒரு பெரிய தலை சிறந்த இஸ்லாமியர்களா? பேசிட்டோம். பெண்களை வந்து வேற மாதிரி இப்படி வார்த்தையெல்லாம் பேசலாமா? சொல்றாங்க. யாரை நீங்க பேசுறீங்க? உங்க சகோதரியை பேசுறீங்க, உங்களுடைய சமுதாயத்தை சேர்ந்த பிள்ளையை பேசுறீங்க. அது அரசியலுக்கு வந்திருக்கு, அது 4 கருத்து பேசுதுங்கிறதுக்காகவே அதுக்கு எதிர்முட்டு கொடுக்கணும், திமுகவை பத்தி நீ பேசவே கூடாது அப்படிங்கிறதுக்காக எனக்கு சங்கி சாயம் பூசுறதுக்கு நீங்க யாரு? நீங்க எப்படி வந்து நீங்க மல்லாக்கப்படுறது உங்க மூஞ்சில நீங்களே எச்சி துப்பிக்கிறீங்க? தவறு இல்லையா? அது கேவலமானது இல்லையா? இது வேற யாராவது செய்வாங்களா? இல்ல, அவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கு? ஏன் உங்களை அப்படி டார்கெட் பண்றாங்க? என்ன காரணம்? ஏன்னா இளம் தலைமுறை பிள்ளைகள், இஸ்லாமிய பிள்ளைகள் அண்ணன் சீமானுக்கு பின்னாடி போய் நிக்கிறோம். இன்னைக்கு நாங்க பாத்துட்டோம். இந்த சமுதாயத்தை ஒரு சீட்டுக்காகவும் 2 சீட்டுக்காகவும் அறிவாலயத்து வாசல்ல கோமாளித்தனமாக போய் கையை கட்டி கக்கூஸ் கழிவை வச்சுட்டு இருக்கிறாங்க இந்த இஸ்லாமிய கட்சி தலைவர்கள். அப்படிங்கிறதுனால திரும்ப திரும்ப நாங்க போய் எங்களுடைய சமுதாயத்தை அடகு வைக்கிறத வெறுத்து மத அரசியலை தாண்டி இன அரசியலுக்கு போயிட்டோம். படிச்சுட்டோம், புரிதல் வந்துருச்சு. இப்ப இந்த பிள்ளைகள் ஒட்டுமொத்தமாக போகுது அப்படின்னா, 1 சீட்டு 2 சீட்டு நான் வாங்கி தரேன் தானே காலமெல்லாம் 50-60 வருஷமா இந்த திமுக கிட்ட சமுதாயத்தை கொண்டு போய் அடகு வச்சு நீங்க பூச்சாண்டி காமிச்சிட்டு இருந்தீங்க. 60 ஆண்டு காலமா என்ன சொல்றீங்க? 50 ஆண்டு காலமா என்ன சொல்றீங்க? 30 விழுக்காடு வாங்கி தரேன், 35 விழுக்காடு வாங்கி தரேன்னு சொல்றீங்க. இடஒதுக்கீடு வாங்கிட்டீங்களா? எத்தனை தடவை மாத்தி திமுக அதிமுகவோட கூட்டணி வச்சீங்க? செஞ்சீங்களா? கோவை சிறைவாசிகளை விடுதலை செய்யணும், நாங்க நீங்க இந்த தடவை பாருங்க திமுகவோட நாங்க நிக்கிறோம், சமுதாய மக்கள் எல்லாம் வாங்க நம்ம திமுகவோட நிப்போம், அவங்களுக்கு வாக்கு செலுத்துவோம், அவங்க வந்து கோவை சிறைவாசிகளை விடுதலை செய்வாங்க சொன்னாங்களா இல்லையா? அதிமுக பக்கம்னா அந்த பக்கம் சொல்றாங்க, இங்க வாங்க இந்த தடவை இவங்க நமக்கு அந்த உறுதியை கொடுத்துருக்காங்க, இவங்க நமக்கு வந்து உதவி செய்வாங்க அப்படின்னு அந்த பக்கம் சமுதாயத்தை அழைச்சிட்டு போறீங்க. சமுதாயத்தை இப்படி இங்கேயும் அங்கேயும் பெண்டுலம் மாதிரி 2 பக்கமும் அலைய வைக்கிறீங்களே ஒழிய கோவை சிறைவாசி ஒருத்தராவது வெளியே வந்தாங்களா? வரலையே. லீலாவதி கொலை வழக்குக்காக, லீலாவதி கொலை வழக்கு குற்றவாளிகளை வெளியில எடுக்கணுங்கிறதுக்காகவே அண்ணாவுடைய பிறந்தநாள் அன்னைக்கு நாங்க வெளியே கொண்டு வர்றோம், சிறைவாசிகளை விடுதலை செய்யறோம் சொல்லி சொன்ன அப்ப நன்னடத்தையின் காரணமாக கொண்டு வர்ற மாதிரி ஒரு காரணத்தை கொண்டு வந்து லீலாவதி கொலை வழக்கு குற்றவாளிகளை வெளியே கொண்டு வர்றதுக்காக கருணாநிதி முடிவு செய்யறாரா? ஆனா இது இஸ்லாமிய சிறைவாசிகளுக்கும் 7 தமிழர்களுக்கும் பொருந்தாது, ராஜீவ்காந்தி கொலை வழக்குல ஈடுபட்டவங்களுக்கும் பொருந்தாது அப்படின்னு ஐயா கருணாநிதி சொல்றாரு. அப்புறம் அவருடைய ஹல்புல, அவருடைய மனசுல ஆழத்துல என்ன இருக்கு? இஸ்லாமிய வெறுப்பு தானே இருக்கு. அவரு பின்னாடி போய் இன்னைக்கு சமுதாயத்தை நிக்க வைக்கிறீங்க. நாங்க இதை தெரிஞ்ச அண்ணன் சீமானு பின்னாடி போயிட்டோம். அப்ப என்ன செய்ய முடியும்? வான்னா வரமாட்டோம், எங்க குடும்பத்தை பத்தி பேசினா நாங்க தொடச்சு தூக்கி போட்டு போயிட்டே இருப்போம், எங்களுக்கு சங்கி சாயம் பூசுனா வீட்டுல போய் உட்கார்ந்து அழுவோமா இல்லையா அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. மறுபடியும் இந்த வெளியே வருவோம்னு தெரியாது, இன்னும் நெருப்பு பெருநெருப்பாக நாங்க வெடிச்சு வெளியில வருவோம்னு தெரியாது. திமுக எதுவும் இப்ப செய்யல அப்படின்னு மறுக்கிறீங்களா நீங்க? இஸ்லாமிய சமூகத்துக்கு எதுவும் செய்யல? நிறைய செஞ்சிருக்காங்கப்பா. நிறைய கொடுமைகளை, வன்கொடுமைகளை, ஓரவஞ்சனைகளை, வஞ்சனைகளை, பாவங்களை செஞ்சிருக்கிறாங்க இஸ்லாமிய சமுதாயத்துக்கு. இந்த திமுக தொடர்ச்சியாக பாவங்களை செஞ்சிருக்காங்க. நான் திமுக இஸ்லாமியர்களுக்கு என்ன செஞ்சாங்கிறதுக்கு பின்னாடி வரேன். எனக்கு நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு, நாம் தமிழர் கட்சியில பயணிக்கக்கூடிய இஸ்லாமிய பிள்ளைகளுக்கு சங்கி சாயம் பூசுறாங்க இல்லையா? ஒரு சின்ன உதாரணம். டிசம்பர் 6ஆம் தேதி, இந்த டிசம்பர் 6ஆம் தேதி எஸ்டிபிஐ கட்சி மேல் விஷாரத்துல, நான் வாக்கப்பட்ட ஊர்ல மேல் விஷாரத்துல டிசம்பர் 6 பாபர் மசூதி இடிப்பை கண்டிச்சு ஒரு கூட்டம், பொதுக்கூட்டம் போடுறாங்க. அதுக்கு அனைத்து கட்சியில் இருக்கக்கூடியவங்களும் கூப்பிடுறாங்க. நாம் தமிழர் கட்சி சார்பா என்னையும் கூப்பிடுறாங்க, அழைப்புதல் வச்சு என்னை கூப்பிடுறாங்க. நான் போறேன், அந்த மேடையில உட்கார்றேன், 4 மணி நேரம் மேடையில உட்கார்ந்து இருந்து பேசுறோம். பேசிட்டு வரேன், பேசும்போது திமுகவை சாடி பேசுறேன், பிஜேபியை சாடி பேசுறேன், RSS சாடி பேசுறேன், காங்கிரஸ் சாடி, அதை இடிக்க விட்டு வேடிக்கை பார்த்தவன் காங்கிரஸ்ங்கிறதா எங்களோட நிலைப்பாடு. அதை பத்தியும் நாங்க பேசுறேன். எல்லாத்தையும் பேசிட்டு இறங்கி வந்துட்டேன்னா அடுத்த ஒரு 2 வாரத்துல பாரதியார் மேடையில போய் பேசுறேன், நாம் தமிழர் கட்சி மேடையில. இப்ப பாரதியார் மேடையில பேசுனதுக்கு அப்புறம் எனக்கு அவங்க வச்ச பேர் சங்கி. எஸ்டிபிஐ கட்சியை சேர்ந்த ஒருத்தரை வீடியோ போடுறாரு, இது வந்து சங்கி வந்து ஏழை பெண்களை எல்லாம் தேர்வு செஞ்சு சீமான் RSS கிட்ட விக்கிறாரு அப்படின்னு. இது வந்து எஸ்டிபிஐ தலைமைக்கு தெரியுமா? நான் என்ன கேக்குறேன், சங்கிய கூப்பிட்டீங்க ஐயா டிசம்பர் 6 கூட்டத்துல பேச சொன்னீங்க, அந்த அளவுலயா இருக்குது உங்க கட்சி? இல்ல நான் தான் நீங்க சொல்ற அந்த சங்கி அப்படிங்கறத எங்க ஊர்ல இருக்கக்கூடிய மேல் விஷாரத்துல இருக்கக்கூடிய எஸ்டிபிஐ ஆட்களுக்கு தெரியுமா? என்ன கூப்பிட்டாங்களே வந்து பசங்க, நான் யாருன்னு தெரிஞ்சுதானே கூப்பிட்டாங்க, அவங்களுக்கு தெரியுமா? எஸ்டிபிஐ தலைமைக்கு தெரியுமா நான் யாருன்னு? என்னை பத்தி தான் இவர் பேசிட்டு இருக்காருன்னு தெரியுமா? எவ்வளவு பெரிய அநாகரிகமான பேச்சு.
200 கொடுக்குறான் ஒருத்தன் அப்படின்னா வீடியோ யார் வேணாலும் போட்டுருவாங்க. திமுக 200 கொடுக்குது அப்படின்னா அவங்க கட்சி தலைமையை கேட்க மாட்டாங்க, கட்சியில் இருக்கக்கூடிய ஆட்களை கேட்க மாட்டாங்க. ஒரு ரீல் ஒரு வீடியோப்பா, அதான் பேக்கேஜ் 2800 வாங்கிக்கிட்டு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவரையாவது பரவாயில்ல, நான் மஜ்லிஸ்குள்ள நின்று பேசினாரு, அல்லாவோட இல்லத்துக்குள்ள நின்று பேசினாரு, பள்ளிவாசலுக்குள்ள நின்று பேசினாருன்னு நான் சொல்றேன். யூடியூப்ல பேட்டை டிவியா ஒருத்தர் உட்காந்து வீடியோ போடுறாருப்பா, என்னை பத்தி என்னமோ பேசிருக்காரு, தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ணிருக்காரு, முழுசா பாப்போமே நான் உள்ள போறேன் அவருடைய சேனலுக்குள்ள. அந்த காணொலிக்குள்ள போனா ஹலால் வயக்ராவும் அட்வர்டைஸ்மெண்ட், அவரே ஒரு வாய்ஸ் ஓவர் பண்ணி அவரே வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ற. ராத்திரி நேரத்துல 12 மணிக்கு மேல பஸ் ஸ்டாண்ட்ல நின்று லேகியம் விற்கிற நாயெல்லாம் தொப்பியை போட்டுக்கிட்டு தாடியை வச்சுட்டு என்னை பத்தி பேசுது அப்படின்னா இதை விட கேவலமானது ஏதாவது இருக்கா? வயகரா விற்கிறவங்க, கேவலமானவங்க, லேகியம் விற்கிறவங்க எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப இவங்களை வந்து இவங்க தான் இஸ்லாமியர்கள் நம்ம பாக்குறதா? இஸ்லாமியர்கள் இப்படி பேசிட்டாங்களாம்ல, நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவங்க இப்படி பேசிட்டாங்கன்னு பாக்குறதா? இல்ல திமுகவுடைய சிறுபான்மையினர் விங்ல இருக்கக்கூடியவங்க பேசுறாங்கன்னு பாக்குறதா? திமுக சிறுபான்மை விங், அவங்க அதை தான் பேசுவாங்க. அவங்களுக்கு கற்பிக்கப்பட்டிருக்கிறது அதுதான். இப்ப இன்னொரு அடுத்த கட்டம் என்ன விஷயம் நடந்திருக்குன்னா, இடையில இப்ப உங்களுடைய நீங்க பேசிட்டு போன ப்ரோக்ராம் நடந்ததுக்கு இப்ப பேசியிருக்கோம். நாம் தமிழர் கட்சி வந்து தமிழ் பெரியார்கள் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியை நடத்துறாங்க, சரிங்களா? அதுக்கு அடுத்த நாளே ஒரு நிகழ்ச்சி அதே இடத்துல எந்த பெரியாரை வந்து இந்த மண்ணில் நீங்க ஒழிக்கிறதா சொல்லிட்டு போனீங்களே, சபதம் போட்ட அதே இடத்தில் நாங்கள் இப்பொழுது பேசுகிறோம். முன்பு கூட வந்து 100-200 பேர் கூடுவாங்க. இப்போ நீங்க சொன்னதின் பிறகு நீங்க சீமான் வந்து பெரியாரை ஒழிப்புன்னு சொன்னதுக்கு பிறகு 1000 பேர்கிட்ட இங்க கூடி இருக்கிறாங்க அப்படின்னு ஐயா சுபவீரபாண்டி ஒரு நிகழ்ச்சி நடத்துறாரு. சுருக்கமாக நீங்கள் தமிழ் தேசிய தளத்தில் இருக்கக்கூடிய சீமான், நீங்க எல்லாமே பணத்துக்காக அரசியல் செய்கிறவங்க. நாங்கள் ஐயா சுபவீரபாண்டியன் சொல்றாரு, கொள்கைக்காக அரசியல் பேசி நாங்க செய்துகிட்டு இருக்கிறோம். எங்க வாழ்வியல் கொள்கை எங்களுக்கு காசு பணம் இதுதான் நீங்க நடத்துறது. தமிழ் தேசியம் அப்படிதான் போயிட்டு இருக்கா? தமிழ் தேசியம் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் தாண்டி முதல்ல திராவிட கழகம் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு? அவங்க உண்மையிலே கொள்கையை நோக்கி போயிட்டு இருக்காங்களா? கொள்கையை மனசுல ஏந்தி பயணிக்கக்கூடியவங்களா? இப்ப 1965 இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்துச்சுப்பா. 400 பேர் செத்ததா இவங்க சொல்றாங்க. 500க்கும் மேற்பட்டவங்க செத்துருக்காங்க. லாரியில அள்ளி கொண்டு போய் அந்த பிணங்களை கொட்டி அடக்கம் பண்ணாங்க. குருவியை சுடுற மாதிரி எங்கள் மக்களை சுட்டு கொண்டாங்க. முதல்ல 1967 அண்ணாதுரை சிஎம் ஆகும் போது எது அவரை சிஎம் ஆக்கியது? இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை கையில எடுத்துக்கிட்டு தமிழ்னு சொல்லி இந்திய எதிர்ப்பை நாங்க ஒழிக்கிறோம், இந்திய எதிர்ப்பு போராட்டம் பண்ண அந்த வெறியை பயன்படுத்தி அவங்க ஆட்சியை பிடிச்சாங்களா இல்லையா? 1967 அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு பல மாற்றங்கள், அரசியல் மாற்றங்கள் இங்க நடக்குது. அப்ப 1969 காலகட்டங்கள்ல எல்லாம் இந்திரா காந்தி அம்மையாருக்குன்னு தலைமையில அவங்க தலைமையில ஒரு காங்கிரஸும் ஸ்தாபன காங்கிரஸும் காங்கிரஸ் இந்திரா காந்தி அம்மையார் தலைமையில ஐயா பச்சை தமிழர் காமராஜர் அவர்கள் தலைமையில ஸ்தாபன காங்கிரஸ் இருக்கு. நீங்க மானம் உள்ளவர்கள், உண்மையாவே தமிழ் பற்றுடையவர்கள், உண்மையாலே தமிழ் மீது பற்று கொண்ட இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை வைத்து அரசியலுக்கு பிழைப்பு நடத்த வந்த நீங்க என்ன பண்ணிருக்கணும்? உண்மையாலே கொள்கையை நீங்க பிடிச்சிருக்கக்கூடிய நீங்களா இருந்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கணும்? பச்சை தமிழர் ஐயா தலைமையில காமராஜர் அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய ஸ்தாபன காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்க வேண்டியதானே? வச்சிருக்கணுமா இல்லையா? அப்புறம் எதுக்கு 1971 போய் இந்திரா காந்தி அம்மையார் தலைமையில காங்கிரஸ்ல கூட்டணி வச்சீங்க? அப்ப 2009 இன ஒழிப்பு வந்து செஞ்சுச்சு அப்படின்னு சொல்லி காங்கிரஸ வன்மையாக கண்டிக்குது, சாடுது திமுக. சாடுச்சா இல்லையா? அதுக்கப்புறம் அழுக்கு மூட்டைன்னு சொன்னாரு இளங்கோவன். அழுக்கு மூட்டைன்னு சொன்னாரா இல்லையா திமுகவை? இப்ப அழுக்கு மூட்டை துவைச்சாச்சு. 2 பேரும் இப்ப ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறாங்க. கூட்டணி எல்லாத்தையும் மறந்துட்டு, எல்லா பாவத்தையும் மறந்துட்டு, எல்லா குற்றத்தையும் எல்லா துரோகத்தையும் மறந்துட்டு இவங்க எப்படி இவங்களால ஒண்ணு சேர முடியுது? என்ன கொள்கை கோட்பாடு இவங்களுக்கு இருக்கு? எதை பிடிச்சு கொண்டு இந்த அரசியல் காலத்துல அவங்க பயணிக்கிறாங்க? ஊழல் லஞ்சம் சொல்லிடாதீங்க, உண்மையை சொல்லிடக்கூடாது. எதற்காக அவங்க இந்த அரசியல் களத்துல பயணிக்கிறாங்க? ஒரு நோக்கம் இல்லாத, கொள்கை இல்லாத, கோட்பாடு இல்லாத ஒரு அரசியல் வைக்கக்கூடிய கட்சி நமக்கு இன்னைக்கு வந்து டிவிகே சொல்றோம், டிஎம்கேவே அதுதானே. டிஎம்கேவே அதுதானப்பா. அவங்க சொன்ன ஆரம்ப காலத்துல எதுக்காக கட்சி தொடங்கினாங்களோ, பெரியார் கல்யாணம் பண்ணதை விடுங்கப்பா, அதுக்கப்புறம் என்னத்தை சொல்லி கட்சியை தொடங்கினாங்களோ அதெல்லாம் எதாவது ஒண்ணுத்த செஞ்சிருக்காங்களா? திராவிட நாடு தனி நாடு கிடைச்சிருச்சாப்பா? கிடைக்காது. அப்படி ஒரு இனம் இருந்தா, அப்படி ஒரு மொழி இருந்தா, அப்படி ஒரு இனவழி மக்கள் இருந்தாங்கன்னா, அப்படி ஒரு மொழிவழி மக்கள் இருந்தாங்கன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எங்களுக்கு ஒரு நாள் தமிழ் தேசம் அமையும், இன்ஷா அல்லாஹ் அமையும். அதை நோக்கிதான் நாங்க பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். இவங்களுக்கு அமையுமா? அமையாதுன்றீங்க. எப்படிப்பா அமையும்? இப்ப இல்ல திக ஐயா சுபவீரபாண்டியன் அவர்கள் மூத்த தலைவர், அவங்க கிட்ட கொள்கை இருக்கா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க. நீங்க உங்களுக்கு கொள்கை இல்லை, நீங்க பணத்தை நோக்கி, பணம் மட்டுமே சீமானுக்கு குறி, பணத்துக்காக தான் இந்த அரசியல் பழப்பு நடத்திட்டு இருக்கிறார். நாங்க கொள்கைக்காகன்றதுல உறுதியா அவர் நிக்கிறாரு. நீங்க என்ன சொல்ல வரீங்க? அதாவதுப்பா, இருட்டு அறையில இல்லாத பூனைய கண்ணை கட்டிக்கிட்டு தேடுறது எப்படியோ அப்படித்தான் தீகா கிட்டையும் தாப்பை தீகா கிட்டையும் கொள்கையை நம்ம தேடுறது, கொள்கையை நம்ம எதிர்பார்க்கறது. பழனி பாபா சொல்லியிருக்கிறாங்க,
என்ன கொள்கை இருக்கு, என்ன கோட்பாடு இருக்கு? ஏன்பா இவங்க சமூக நீதின்னு பேசுறாங்கல்லப்பா. சமூக நீதி பேசக்கூடிய இவங்க இன்றைக்கு இவங்க கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய, உதாரணமா எங்க அண்ணன் திருமாவளவனே என்ன நிலைமையில வச்சிருக்காங்க. நான் திரும்ப அதை தான் வலியுறுத்துறேன். நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் திரும்ப அதை தான் கேட்போம். அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு உங்களால ஒரு துணை முதல்வர் பதவியை கொடுக்க முடியுமா? ஆட்சி அதிகாரத்துல அவருக்கு பங்கு கொடுக்க முடியுமா? அது செய்ய முடியாத நீங்க, அதை செய்யறதுக்கு தயாரா இல்லாத நீங்க, அதை செய்யறதுக்கு தகுதி இல்லாத நீங்க எப்படி சமூக நீதியை பத்தி பேசலாம்? அவர் பேசுறாரு, ஐயா மடக்குமிசை சுபவி அவர்கள் ரெட்டமலை சீனிவாசனை பத்தி பேசுறாரு, அயோத்தாச பண்டிதரை பத்தி பேசுறாரு. திராவிடம் என்பது நீங்க நினைச்சா அப்படி தூக்கி போட்டு போறதுக்குள்ள அது ஒடுக்கப்பட்ட மக்கள், அதனுடைய தலைவர் பிரதிநிதியாக இருந்த அயோத்திதாச பண்டிதர் ரெட்டமலை சீனிவாசனும் அந்த பெயரை உருவாக்கி அதன் பேர்ல கட்சியை நடத்தி அமைப்பை நடத்தி அப்படி வந்துதான் இது வந்திருக்குது. அது நீங்க சீமான் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய தலைவரை கொச்சப்படுத்துகிறார் என்ற அர்த்தத்துல சொல்ல வர்றாரு. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுக்கு முன்னாடி கடந்த ஆண்டுலயே 2025 வச்சுக்கோங்களேன், எத்தனை முறை அயோத்தாச பண்டிதரை பத்தியும் ரெட்டமலை சீனிவாசனை பத்தியும் திகாவும் திமுகவும் தாபேதிகாவும் ஐயா மடக்குமிசை சுபவியும் பேசிருக்கிறாங்க. சொல்லுங்க அப்பா. திமுகவுடைய ஒரு பேனர் இருக்குல்லப்பா, அண்ணா படம் இருக்குப்பா, கருணாநிதி படம் இருக்குப்பா, ஸ்டாலின் ஐயா படம் இருக்குப்பா, உதயநிதி ஐயா படம் இருக்குப்பா, இன்பநிதி துன்பநிதி துயர்நிதி கூட இருக்குதுப்பா. எங்கப்பா ரெட்டமலை சீனிவாசன் அப்பா படம்? எங்கப்பா அயோத்தாச பண்டிதர் படம்? வருஷம் நாங்க நினைவேந்தல் கூட்டம் எடுக்கிறோம்ப்பா, நீங்க எடுக்க சொல்லுங்கப்பா இவங்கள. அப்பா ரெட்டமலை சீனிவாசன் யாருப்பா? இன்னைக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு போராளியாக இருந்தாரு, தாழ்த்தப்பட்ட மக்களை பத்தி பேசினாரு, போராடினாருன்னு யாரப்பா சொல்றீங்க? ரெட்டமலை சீனிவாசனை சொல்றீங்களா? MC ராஜாவை சொல்றீங்களா? யார சொல்றீங்க நீங்க? ஈவேரா அவர் தடிய வச்சு எல்லா சாதியும் அடிச்சு உடைச்சாரு. ஐயா ரெட்டமலை சீனிவாசன் என்ன பண்ணாரு நீங்க சொல்லுங்கப்பா. என்னப்பா பண்ணாரு? இங்க இருந்து நேரா 2ஆம் ஜார்ஜ் மன்னரை பார்க்க போனாரு. முதல் வட்டமேசையிலையும் 2ஆம் வட்டமேசையிலையும் பங்கேற்றுட்டாரு என் தாத்தா ரெட்டமலை சீனிவாசன். பங்கேற்றுக்கிட்டவர் அங்க நின்ன 2ஆம் ஜார்ஜ் மன்னன் கிட்ட கை கொடுக்க வர்றாரு அந்த மன்னன். உடனே அவர் கையை எடுத்துக்கிட்டு நான் தாழ்த்தப்பட்டவன், அதனால நான் கை கொடுக்க முடியாது. உடைய மீன் இல்ல, எங்க ஊர்ல நான் எங்க ஊர்ல அப்படித்தான் நடத்தினாரு அப்படின்னா, எங்க ஊர்ல அப்படி இல்லைன்னு இன்னொரு கையால அந்த கையை எடுத்து அவர் கை கொடுக்குறார். அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று நிகழ்வா தெரியாம அறியாமையில அவர் அதை பேசல, வேணுக்குன்னே போய் பதிவு செஞ்சுட்டு வராரு. எங்க ஊர்ல இப்படி ஒண்ணு நடக்குது, உங்களுக்கு அது தெரியுமா தெரியாதான்னு போய் சொல்லிட்டு வராரு. அந்த ரெட்டமலை சீனிவாசன் ஐயாவுடைய நினைவேந்தல திகாவோ திமுகவோ தாபேதிகாவோ நடந்துச்சா? நினைவேந்தல் செஞ்சுச்சா? கடந்த உங்களுடைய அந்த அரசியல் வரலாற்றுல எத்தனை முறை ரெட்டமலை சீனிவாசனை பத்தி அயோத்திதாச பண்டிதரை பத்தி பேசிருக்கிறீங்க? அப்ப இந்த திமுக இந்த திகா இதுவரைக்கும் அவங்களுடைய அடிக்கிற அந்த பிட் போஸ்டர் இருக்குல்லப்பா, அந்த போஸ்டர்லயாவது நீங்க பயன்படுத்துறீங்களா? ஐயா ரெட்டமலை சீனிவாசனுடைய புகைப்படத்தை, பேரை, ஐயா அயோத்திதாச பண்டிதருடைய பேரை. ஏன் இப்ப திடீர்னு ரெட்டமலை சீனிவாசன் வர்றாரு, திடீர்னு அயோத்திதாச பண்டிதர் வர்றாரு, ஏன் இவங்கெல்லாம் திடீர்னு வெளியே நீங்க தோண்டி வெளியே கொண்டு வரீங்க? பயமா இருக்கா? தமிழ் தேசியம் இவங்களெல்லாம் வச்சு முன்னேறி போய்கிட்டு இருக்குதே, என் தமிழ் பிள்ளைகளுக்கெல்லாம் எங்கள் அண்ணன் சீமான் இவங்களை அடையாளம் காமிக்கிறாங்களே, நமக்கு ஒரு தாத்தா இருக்கிறான்டா, இவங்கெல்லாம் நம்ம இனத்தின் பெரியாரான்னு அம்பலப்படுத்துறாரேன்னு பயமா இருக்கா? வெடவெடுத்து போகுதா? பயமா இருக்கா குமாரு? அந்த மாதிரிதான்ப்பா இருக்கு. ஏன் இப்ப இத்தனை நாள் பேசாதவங்க இன்னைக்கு ஏன் பேசணும்? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க சங்கி சாயம் பூசாம. சரி, இப்ப நடப்பு அரசியலுக்கு ஒண்ணு வருவோம். சரிங்க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு பெரிய நிகழ்ச்சி நடத்தியிருக்கிற வரவேற்கக்கூடியதான் நான் பார்க்குறேன். நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு தெரியல. 20 லட்சம் மாணவர்களுக்கு, கல்லூரி மாணவர்களுக்கு, அரசு கல்லூரியில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் 20 லட்சம் பேருக்கு லேப்டாப் கொடுக்குறாரு. அறிவியலை எப்பொழுதும் திராவிட முன்னேற்ற கழகம் அறிவியல் பாதையை எப்பயுமே கையில் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கான உறுதுணை எல்லாமே இருக்கும். இதன் மூலமாக நீங்கள் வேலை வாய்ப்பை தேடிக்கலாம், புதிய ஒரு இதை நீங்கள் கொண்டுட்டு வரலாம், நிறைய விஷயங்கள் நீங்கள் செய்துக்கலாம், படிச்சுக்கலாம், தேடிக்கலாம். உங்கள் கைக்குள் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய இளைய தலைமுறையுடைய முன்னேற்றத்தை திராவிட முன்னேற்ற கழகம் பார்க்கிறது அப்படின்லாம் சொல்லி இருக்கிறாரு. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? இது நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் திராவிட மாடல் அரசு, அதுல சந்தேகமே இல்லை. ரொம்ப அறிவுபூர்வமான அரசு, ரொம்ப விஞ்ஞானபூர்வமான ஊழல்கள் செய்து விஞ்ஞானபூர்வமான ஒரு அரசு, ஜப்பானுக்கு துணை முதல்வராக இருந்தவர் வழிநடத்தக்கூடிய ஒரு அரசு, எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குதுப்பா நீங்க சொன்னதுல. இப்ப 4 ஆண்டு காலம் உங்க டேர்ம் முடிய போகுது. 4.25 வருஷத்துக்கு வந்துட்டீங்க, குழந்தை பிறக்க போகுது, அடுத்த குழந்தை. இப்ப உங்க டேர்ம் முடிய வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு 4 ஆண்டுகள் சும்மா சுவிட்ச் ஆஃப் ஆகி கடந்துட்டு, தேர்தலுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி 20,000 குழந்தைகளுக்கு லேப்டாப் கொடுக்குறேன், 20 லட்சம் குழந்தைகளுக்கு லேப்டாப் கொடுக்குறேன் அப்படிங்கிறதெல்லாம் எவ்வளவு பெரிய ஏமாற்று. ஏன் 4 வருஷத்தை மிஸ் பண்ணீங்க? நீங்க 4 வருஷத்துக்கு முன்னாடில இருந்தே வந்த உடனே நீங்க உங்க பொறுப்பு ஏற்ற அந்த ஆண்டுல இருந்தே ஒவ்வொரு ஆண்டுக்கும் 20 லட்சம் குழந்தைகளுக்கு நீங்க லேப்டாப் கைக்குள்ள உலகத்தை கொடுத்துருந்தீங்கன்னா, அந்த பிள்ளை 3 இயர்ஸ் கோர்ஸோ 4 இயர்ஸ் கோர்ஸோ படிச்சு முடிச்சுட்டு, நீ காலேஜ் படிச்சு முடிச்சுட்டு நேரம் வேலைக்கு போயிருந்துருக்குமே, சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்குமே. ஏன் 4 தலைமுறையை வேஸ்ட் பண்ணீங்க?
4 பேட்ச் பிள்ளைங்களை ஏன் வேஸ்ட் பண்ணீங்க? ஏன் இப்ப திடீர்னு இந்த ஆர்வம் உங்களுக்கு வருது? தேர்தல் நேரத்துலதான் உங்களுக்கு வந்து அப்படியே பெரிய போதி மரத்துக்கு அடியில உட்கார்ந்த மாதிரி உங்களுக்கு ஞானம் வருமா? அதுக்கு முன்னாடி எல்லாம் வராதா? இல்ல உங்கள்ட்ட வெறும் திட்டம் எதுவும் இல்லையா? இப்போ இறுதியாக ஒரு பெரிய விவாதமே என்னென்ன பிரதான விஷயம் அதுதான் போய் பேசியிருக்கோம். திமுக இஸ்லாமிய சமூகத்துக்கு எதுவுமே செய்யலையா? சீமான் என்ன செய்திருக்கிறார், என்ன செய்ய போறாரு, இப்படி ஒண்ணுமே இல்லாத சீமானுக்கு பின்னாடி போறது எந்த விதத்துல லாபமா இருக்கும், இது எப்படி சரியாக இருக்கும்? தொடர்ந்து நீண்ட நெடிய காலமாகவே திமுக இஸ்லாமிய மக்களுக்கு அரணாக இருக்கிறது. கவனிச்சுக்கங்க வார்த்தையெல்லாம். விவாதம் வந்துட்டு இருக்கு வெளியில. நீங்க இப்படி வந்து ஒண்ணும் தெரியாம சீமான் பின்னாடி போறது எப்படி சரியா? எது சரி எது தவறுன்னு தெரியாம இருக்கீங்களா? இல்லப்பா, எங்களுக்கு சரி தவறுன்னு தெரியாம இருக்கிறத தாண்டி இஸ்லாமியர்களை வழியா இந்த திராவிட கட்சிகள் என்ன சொன்னுச்சு? சிறுபான்மையினர் உங்களுக்கு நான் வந்து இடஒதுக்கீடு வாங்கி தரேன், எங்க பின்னாடி வாங்க. சிறுபான்மையினர் உங்களுக்கு நான் வந்து உரிமையை வாங்கி தரேன், எங்க பின்னாடி வாங்க. அதெல்லாம் இல்ல, நீ சிறுபான்மையினரே கிடையாது, பெரும்பான்மை தேசிய இனத்தின் பிள்ளை, எனக்கு நீ சலுகையை கொடுக்காத உரிமையை கொடு அப்படின்னு எங்களுக்கே அடையாளம் காமிச்சாரு அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். இதுக்கு முன்னாடி ஐயா பழனி பாபா சொல்லியிருக்கிறாங்க. ஆனா பழனி பாபா மௌத்தா போனதுக்கு அப்புறம், இறந்து போனதுக்கு அப்புறம் அவர் சொன்ன வார்த்தைகளை அதுக்கு அப்புறம் தோன்றிய இஸ்லாமிய கட்சிகள் மூடி மறைச்சிருச்சு. பழனி பாபாங்கிற சாப்டரையே மூடி மறைச்சிருச்சு. அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான் பழனி பாபா என்னுடைய அண்ணன் அப்படின்னு சொல்லி அவருக்கு வருட நாங்க நினைவேந்தல் கூட்டம் எடுக்கிறதா இருக்கட்டும், எங்களுடைய எல்லா பதாகைகளையும் ஐயாவுடைய புகைப்படத்தை வைக்கிறதா இருக்கட்டும், பழனி பாபா அவர்கள் சொன்ன வார்த்தைக்கு உயிர் கொடுத்தது அண்ணன் சீமான். அந்த ஒரு விஷயத்துல எழுச்சி அடைஞ்சிட்டோம். அப்ப அண்ணன் சீமான் அன்றையிலிருந்து இன்றைய வரை, கட்சி தொடங்கிய காலத்திலிருந்து இன்றைக்கு வரை ஆசிஃபா கொலை வழக்கா இருக்கட்டும், சிஏஏவா இருக்கட்டும், என்ஆர்சியா இருக்கட்டும், பொது சிவில் சட்டம் வந்ததா இருக்கட்டும், இஸ்லாமியர்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் ஓடோடி வந்து முதல் ஆளாக களத்துல நிற்கக்கூடியவர், தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்யக்கூடியவர் அண்ணன் சீமான். அப்சல் குரு எல்லாருடைய தூக்கு தண்டனைகளையும் கேள்வி கேட்டவர். எந்த ஒரு தவறுக்கும் மரணம் ஒரு தண்டனையாக இருக்கக்கூடாது, அவங்க யாரு, இவங்களையும் தீவிரவாதிங்கிற அவங்களையும் தீவிரவாதிங்கிறன்னு கேள்வி கேட்டவர் அண்ணன் சீமான். மற்ற அரசியல் கட்சிகள் மாதிரி, மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் மாதிரி இந்த ரம்ஜான் நாள்ல வந்து தொப்பி போட்டுட்டு கோப்பையில நோம்பு கஞ்சி வாங்கி குடிக்கிற அரசியல் கட்சி தலைவர் இல்ல அண்ணன் சீமான். அவருக்கு கஞ்சி வேணா பசங்கள்ட்ட சொல்லி வீட்டுக்கு கொடுத்துடுறா சட்டின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு, அவ்வளவுதான். அதுக்கு ஒரு வேஷம் போட்டு, அதுக்கு ஒரு நாடகம் நடிச்சுக்கிட்டு, தொப்பி போட்டு அந்த ஒரு நிமிஷத்துல இஸ்லாமியர்கள் என்னெல்லாம் பண்றாங்களோ அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு, விஜய் தொழுதாரே முதல் சஃப்ல நின்று அந்த மாதிரிலாம் சீன் போட்டுக்கிட்டு ஒரு அரசியல் நாடகம் நடிக்கணும்னு அரசியல் பிழைக்க வந்தவர் அல்ல சீமான். எங்களை அரசியல் படுத்த வந்தவர் அண்ணன் சீமான். அப்ப எங்களுடைய எல்லா தேவைகளையும் எங்களுக்காக வந்து பங்கு பெற்றிருக்கிறார். இப்ப யாசின் மாலிக் ஒரு தீவிரவாதி, யாசின் மாலிக் ஒரு தீவிரவாதி அப்படின்னு எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் யாசின் மாலிக்குடைய பேரை உச்சரிக்கிறதுக்கு கூட தயங்கினப்ப, யாசின் மாலிக் என்னுடைய சகோதரன் அப்படின்னு யாசின் மாலிக் தமிழகத்துக்கு அழைச்சிட்டு வந்து கூட்டம் நடத்தியவர் அண்ணன் சீமான். காஷ்மீரிகளுக்காக அவரை இங்க பேச வச்சவர் அண்ணன் சீமான். காஷ்மீரி எங்களை பொறுத்த வரைக்கும் மொழிவழி தேசிய இனம். அவங்க பஞ்சாபும் அப்படித்தான், பஞ்சாபிகளும் அப்படித்தான், சீக்கியர்களும் அப்படித்தான். அப்படி இருக்கும் பொழுது அண்ணன் சீமான் அவரை அங்கேருந்து இங்கே அழைச்சிட்டு வந்தாங்க. மறுபடியும் இங்க இருந்து தில்லிக்கு போய் ஜந்தர் மந்தர்ல காஷ்மீரிகளுக்கான போராட்டத்துல, அப்புறம் அங்க இருக்கக்கூடிய தேசிய இனங்களின் மாநாடு நடந்துச்சு, அதுலயும் அண்ணன் பங்கெடுத்துக்கிட்டாங்க. அப்பா நீங்க இங்க பாருங்க, நபிகள் நாயகத்தை அவமதித்த பாஜக நுபுர் சர்மா கல்யாணராமன் அந்த பிரச்சனை வந்துச்சு இல்லையா, அதுக்கு அண்ணன் சீமான் குரல் கொடுத்திருந்தார். ஆனா ஐயா கருணாநிதி என்ன சொல்றாரு, ஹிந்து என்றால் திருடன்னு சொன்னாரா 2002ல. அப்புறம் ஹிந்துக்கள் ஓட்டு வேணுமே, ஓட்டு போயிருமே, ஹிந்து என்றால் மனம் கவர்ந்த திருடன், உள்ளம் கவர்ந்த திருடன் சொன்னாரா இல்லையா? அப்படி எதுவும் மாத்தி பேசினாரா அண்ணன் சீமான்? இன்னைக்கு அண்ணன் சீமானை பத்தி என்னென்ன அவதூறுகள் இஸ்லாமியர்களுக்கு மத்தியில அவருடைய நற்பெயரை கெடுக்கணுங்கிறதுக்காக ஹிஜாப் விவகாரம், கர்நாடகால ஹிஜாப் கலட்டி சொன்னப்ப அண்ணன் சீமான் அதுக்கு குரல் கொடுத்திருந்தார். இதெல்லாம் பார்க்கணும், இஸ்லாமியர்கள் தெரிஞ்சுக்கணும். கேரளா ஸ்டோரி அந்த படம் வந்து திரையிடக்கூடாது அப்படின்னு எந்த அரசியல் கட்சியும் போராடலப்பா, திமுக தடுத்து நிறுத்தலப்பா, ஒரு அரசாங்கம் தடுத்து நிறுத்தல. அண்ணன் சீமான் ஒற்றை ஆளாக என்னை மீறி ஒரு தியேட்டர்ல ஓட்டி காமிச்சிருவோம் படத்தைன்னு சொல்லி தடை செஞ்சார். சரி, இங்க பாருங்க, அத்வானி காலில் விழுறது யாரு? இது யாரு? கருப்பு துண்டுக்காரர். இந்த பக்கமும் அந்த பக்கமும் ரவுலட் சட்டத்தை விட கொடியது அப்படின்லாம் பேசினார் இல்லையா? புரட்சி பேச்சுக்கு சொந்தமான புரட்சி பம்பரம் அவர்தான் காலில் விழுந்தார். அத்வானி காலில் நாங்க விழுந்து கிடந்தோமா? யார் சங்கி, யார் சங் பரிவாரோட கூட்டணி வச்சுக்கிட்டது? யாசின் மாலிக்கோட அண்ணன் சீமான். யாசின் மாலிக்கோட ஏன் திமுக உட்காரல, ஏன் இஸ்லாமிய கட்சிகள் உட்காரல? கிலானி காஷ்மீரி போராளி கிலானியோட அண்ணன் சீமான். நான் காட்டுற அண்ணன் சீமானோட புகைப்படங்கள்லாம் போராளிகளோட, சங்கிகளோட கிடையாது.
இப்ப அடுத்து வரும் பாருங்க, ஆம்பூர் பிரியாணி திருவிழால மாட்டுக்கறி தடை செஞ்சாங்க, கொண்டு வரல உள்ள. ஏன் மாட்டிறைச்சியை கொண்டு வரல, மாட்டிறைச்சி உனக்கு என்ன அவ்வளவு கேவலமான்னு குரல் கொடுத்த ஒரே அரசியல் கட்சி ஆண்மகன், ஒரே தலைவர் அண்ணன் சீமான் மட்டும்தான். சரி, இது திமுக என்ன பண்ணிருக்கு? திமுக செய்யலன்றீங்களா? செய்யலங்கிறதுனால தான் நாங்க செஞ்சோம். திமுக ஆம்பூர்ல என்னமோ மழை வந்துச்சு அதனால நிறுத்தணும். மலைக்கு மாட்டுக்கறிக்கு என்னப்பா சம்பந்தம்? எல்லா இறைச்சியும் இருக்கு, எல்லா வகையான உணவு பண்டங்களும் இருக்கு. மாட்டுக்கறி ஏன் அங்க இல்ல? ஆம்பூர் மாட்டுக்கறிக்கு ஃபேமஸான ஊராச்சே. மேல்விசாரம், ஆம்பூர், வாணியம்பாடி இதெல்லாம் மாட்டுக்கறிக்கு ஃபேமஸான ஊர். யார் எங்க மாட்டுக்கறி பிரியாணி சாப்பிடனாலும் எங்க ஊருக்கு தானே வரணும். எங்க ஊர்லயே மாட்டுக்கறி புறக்கணிக்குதுன்னா என்ன திமிரு, என்ன நினைப்பது, எவ்வளவு தைரியம்? அதைத்தான் நாங்க கேட்கிறோம். அதுக்காக குரல் கொடுத்தவர் அண்ணன் சீமான் மட்டும்தான். இன்னைக்கு வரைக்கும் மாட்டுக்கறி பத்தே டயர்டா இருக்கா, சோர்வா இருக்கா, மாட்டுக்கறி சாப்பிட்றா, உடலை உறுதி செய்டா அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாரு? இல்ல இப்ப நான் சொல்ற வரதுன்னா, உணவு மோடி அரசு இந்த மாதிரி உணவு கட்டுப்பாட்டுல கொண்டு வரப்ப உணவு என் உரிமை, இறைச்சியை பத்திலாம் நீங்க பேசக்கூடாதுன்னு மாட்டு இறைச்சி சாப்பிட்ற மாதிரியே போராட்டம்லாம் நடத்தினாங்க திக தோழர்கள். சரியான இடத்துக்கு வந்துட்டீங்கப்பா, சொல்லுங்க. இல்ல அது எப்படி, அது இந்த சொன்னீங்களா பிரியாணி பத்தி சொன்னீங்களா, அவங்க சாப்பிட்டே காமிச்சு போராட்டம் ஏன் நிறுத்தினாங்க? ஏன் மாட்டுக்கறியே உள்ள அலோவ் பண்ணல? மழை பெஞ்சிச்சுன்னாங்க, அது தடை செஞ்சுட்டாங்க, அது நிப்பாட்டிட்டாங்க இல்லையா? 4.5 வருஷமா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கா ஆம்பூர்ல? 4.5 வருஷமா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கா. இப்ப மழை பெய்தாப்பா? ஆம்பூர்ல மழை பெய்யட்டும்பா, சென்னையில நடத்துங்க. சென்னையில மழை பெய்தா? ஏன் ஆம்பூர் என்ன ஊட்டியா? ஆம்பூர் என்ன நீலகிரியா? பொழுதன்னைக்கு 234 மணி இது 365 நாள் மழை பெய்யுது. சிறப்புஞ்சி, அது சிறப்புஞ்சில தான் மழை விடாம பெஞ்சுக்கிட்டே இருக்கு. கூர்கியும் இல்ல, சிறப்புஞ்சியும் இல்ல, நீலகிரியும் இல்ல, ஆம்பூராவே தான் இருக்கு. உங்களுக்கு தான் அதை நடத்துறதுக்கு மனசு இல்ல, அவ்வளவுதான். இங்க உணவு திருவிழா நடத்துனவங்க இந்த பக்கம் இது வந்து நடத்துறதுக்கு துணிவு இல்லாம விட்டாங்க. துணிவு இல்ல. 4.5 ஆண்டு காலமாக மோடிக்கு சேவை செய்வதற்காக நடத்துனா மோடி கோச்சுக்குவாரே டாடி. ஏய் ஈடி அப்படின்னு கூப்பிட்டாருன்னா முடிஞ்சு போச்சு. அதுக்காக தான் இந்த மாட்டு இறைச்சி அவரை திருப்தி இல்லைன்னா என்னத்துக்கு? மழையும் பெய்யல, உங்களுக்கு மனசும் இருக்குது, அப்ப ஏன் நீங்க அதை நடத்தல? அன்னைக்கு ஏதோ மழை பெஞ்சிருச்சுன்னே வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு ஏன் நடத்தல? 4.5 ஆண்டு காலமாக ஒரு உணவு திருவிழா ஏன் நீங்க நடத்தல? ஏன் மாட்டுக்கறி இடம் கொடுக்கல? அப்ப மாட்டுக்கறி சாப்பிடக்கூடியவர்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? சாதி ரீதியா பாக்குறீங்களா? வர்ணாசிரம ரீதியா பாக்குறீங்களா? இல்ல மாட்டு தெய்வம்னு பாக்குறீங்களா? அந்த தத்துவத்தை நீங்க ஆதரிக்கிறீங்களா? உங்களுக்கு தான் வந்து இன அபிமானம் இல்ல, மொழி அபிமானம் இல்ல, தேச அபிமானம் இல்ல, சாமி அபிமானம் இல்ல, தெய்வ அபிமானம் இல்ல, ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு நிறைய இறையியல் கோட்பாடு இல்ல. அப்புறம் நீங்க ஏன் மாட்டுக்கறி சாப்பிட விட மாட்டேங்கிறீங்க? உங்களே நாங்க சாப்பிட சொல்றோம், எங்க மக்கள் சாப்பிட்டு போகுது. அப்ப நீங்க அன்னைக்கு சாப்பிட்டது உண்மையிலே மாட்டுக்கறி எலும்பு தானா, இல்ல அரிவாளத்துல தூக்கி போட்ட எலும்பு துண்டா? கேட்க தோணுதா இல்லையாப்பா? இஸ்லாமியர்களுக்கு எந்த விதத்துல வந்து சிறுபான்மையினரின் பாதுகாவலன், சிறுபான்மை மக்களுக்கு நாங்க தான் பாதுகாவலன், ஹாஜா கனியா கூட பேசிக்கிறாங்க. சிரிப்பா இருந்துச்சு எனக்கு அதை பார்த்தா. சிறுபான்மை மக்களின் பாதுகாவலன், அப்படி என்னத்தை தாண்டா பாதுகாத்தாங்க? நம்ம ஒருவேளை நம்ம தவறா நம்ம வந்து நாம் தமிழர் கட்சியில பயணிக்கிறோமோ, ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு படிச்சா பயமா இருக்கு. ஏதோ ஒரு பயங்கரமான இந்துத்துவ இயக்கத்தை பத்தி படிக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. பாருங்க, வாஜ்பாய்க்கு நல்லவர் பட்டம் கட்டி 1999 வாஜ்பாய் ரொம்ப நல்லவர். 98 அந்த அம்மா ஜெயலலிதா அம்மா தூக்கி போட்டு போயிட்டாங்க அந்த ஆட்சியை. 13 நாள் கேம்ப் போட்டு கவுத்துட்டு போயிட்டாங்க. வாஜ்பாய் ரொம்ப நல்லவர், வாஜ்பாய் ரொம்ப நல்லவர்னு தூக்கி வளர்த்து ரன்னிங் ரேஸ்ல விட்டு ஒலிம்பிக்ல விட்டு ஜெயிக்க விட்டுவிட்டு, நான் எதுக்குறேன், நான் பிஜேபி எதுக்குறேன், சனாதனத்தை எதுக்குறேன், நாங்க பிஜேபிக்கு மாற்று சக்தியாக இங்க இருப்போம், எங்களுக்கு நீங்க ஓட்டு போனா பிஜேபி உள்ள வந்துடும், பிஜேபியை பெற வச்சு பிரசவம் பார்த்து வளர்த்ததே நீங்க தான். இது என்ன விதமான கூற்று? பாஜகவோட அன்றைக்கு சேர்ந்துட்டு திருப்பி 2014 மோடி மிக நல்லவர், மோடி மிக மிக நல்லவர். 2021 ஆமா 2021 இல்ல ஐயா இவர் சொன்னது காரணம், பழனி பாபா தேசிய பாதுகாப்பு சட்டத்துல கைது செய்து சிறையில் அடைச்சது யாரு? திமுகவை சேர்ந்த ஐயா கருணாநிதி. எந்த இஸ்லாமியர்களுக்கு பாதுகாவலன்னு நீங்க நினைக்கிறீங்களோ, நீங்க நம்புறீங்களோ, நீங்க எங்களுடைய சமுதாயத்தை ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்களோ, யாருக்கு பின்னாடி போய் நின்னுகிட்டு எங்க சமுதாயத்தை கொண்டு போய் அடகு வச்சுக்கிட்டு இருக்கீங்களோ, அவ யாருன்னு சொல்லி தோல் உடிச்சு காட்டாரு எங்க ஐயா பழனி பாபா. இன துரோகின்னு சொல்லி தோல் உடிச்சு காட்டு. சார் ரெடினா சொல்லுங்க சார், ரோலிங் போயிடலாம். போலாமா சார்? ரெடி. ரோலிங். ரோலிங். சார் ரோலிங் ஆகிட்டு இருக்கு, ஆரம்பிக்கலாம் சார். சார்